இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதுல பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து சந்திக்கக்கூடிய சூழல் அது அரசியலுக்கு வந்ததுனால எப்படி பாத்தீங்க? முதல்ல வந்த நண்பர் செந்தில் பாண்டியன் அவர்கள் அவருடைய நீண்ட கால நண்பர், அவருடைய மூத்த சகோதரர் ஆறுமுகம் அவருடைய இல்ல திருமண விழா நட்பு முறையில வந்து நீங்க சினிமாவை பத்தி கேக்குறீங்க. பொதுவாகவே ஐயோ பன்னாண்டு காலமா 60 ஆண்டுகளுக்கு மேல திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சிச்சு. புதுசா யாராவது தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைக்கணும், சர்வீஸ் பண்ணணும், நாட்டு நலனை காக்கணும், சுதந்திரத்தை காக்கணும், உண்மையான விடுதலையை அனுபவிக்கணும் அப்படின்னு யாராவது புதியவர்கள் இளைஞர்கள் அரசியலுக்கு வரும்போது இப்படியாப்பட்ட இடையூறுகள் ஏற்படுறது வழக்கம். அதில் ஆச்சரியப்படுறது புரியல. அது ஜெயிக்கணும்னா இதெல்லாம் பேசணும். அதாவது இதுல அரசியல் இருக்கா இல்லையா, என்னை விட மக்களுக்கு மீடியா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா நீங்க சொல்றதுக்கு பயப்படுறீங்க. என்ன உண்மை? உண்மையா பொய்யா சொல்லுங்க. யாராவது பயக்கிறது நான் சொன்னது உண்மையா பொய்யா? ஏன் உங்களுக்கு சுதந்திரம் பிடிக்க சொல்ல மாட்டேன்றீங்க? பார்த்தீங்களா, என்னைய கேட்டு என் வாயிலிருந்து குடிக்கி நீங்க அதுக்கு 1008 விளக்கங்கள் போட்டு போடணுமே தவிர, ஒரு மீடியாக்காரங்களுக்கு, ஒரு பத்திரிகைக்காரங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற நாட்டின் நிலவு, ஒரு இளைஞன் நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வர்றாருன்னா அவருக்கு நீங்க எல்லாம் அவர் வர்றது நல்லதா, நியாயமா? இத சொல்ல மாட்டேன்றீங்க, எங்களே கேக்குறீங்க. பொதுவா இதெல்லாம் சரித்திரம் மாற்ற முடியாது. ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு வரவங்க இப்படியாப்பட்ட தடைகளை எல்லாம் எதிர்கொள்ளணும். விஜய் அவர்கள் இது மாதிரி எவ்வளவோ தடைகளை எதிர்கொள்வார். புரியுதா? தணிக்கைத்துறையை பொதுவா நான் பேசிட்டேன். நீங்க தனித்தனியா பிச்சு பிச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியல என்ன விட டீட்டெயில் நீங்க போடுங்க. அதான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு என்ன விட டீட்டெயில் தெரியணுமா? ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு தெரியும். ஏன் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல? நீங்க ஸ்ட்ரீட்ல போற ஒரு லேடியை கேளுங்க, அவங்க சொல்றாங்க என்ன விட. நான் சொன்னா விஜயோட அப்பா சொல்றாரு, அவங்க சொல்றாங்க டீட்டெயில். கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க. நாங்க சொன்னா அவர் அப்பதான் சொல்லுவாரு, விஜயோடைய அப்பா அப்படின்னு தானே வரும். அதனால மக்களை கேளுங்க. மக்களுக்கு இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் இப்ப இல்ல. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இளைஞர்கள் எல்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வயசான லேடிஸ் 50-60 வயசு லேடிஸ் எல்லாம் கூட அரசியல் பேசுறாங்க. நீ கொடுப்பா, 3000 கொடுக்குறியா, 5000 கொடு, வாங்கிடுவோம், ஆனா ஓட்டு அங்கேதான் போடுவாங்க. என்னோட அவங்க தெளிவா இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க பணத்தினால அப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நடக்குது. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க தெளிவா இருக்கீங்களா? பதிலே பேச மாட்டேன்றீங்களே, அவ்வளவு அடிமைத்தனத்துல இருக்கீங்களா? எனக்கு தெரியல. நீங்க
ஒரு மீடியா பீப்புள் ஏன் மைக்க பிடிச்சி நீட்டிட்டு இருக்கீங்களே தவிர ஒரு கேள்வி, உங்களுக்கு நீங்க நினைச்சத சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கா? பதில் சொல்றேப்பா. நான் உங்களை கேக்குறேன், நீங்க நினைச்சத மீடியால சொல்றதுக்கு உங்ககிட்ட சுதந்திரம் இருக்கா? சுதந்திரத்தை பறிக்கிறது யார் கிடைக்கும்? சுதந்திரம் இருக்கா? முதல்ல பதில் சொல்லுங்க. பறிக்கிறது யார் கிடைக்கும்? என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? நான் இருக்குமா இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்றதுக்கே உங்களுக்கு திராணி இல்லையே. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கட்சியை அமைச்சு இவங்களோட போராடி ஜெயிக்கணும்னு வர்றாரு, அவருக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு. ஆனா பயம் இல்ல. புரியுதா? என் படங்கள்லாம் உங்க வயசுல நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. எனக்கு பயம் கிடையாது. சோ என்னுடைய ரத்தம் தானே. நீங்க பாருங்க, அவ்வளவு சைலண்டா இருக்கீங்களப்பா. இல்ல, தலைவர் சொல்றப்ப என்ன சொல்லிருந்தாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்துல கண்டிப்பா நாங்க பங்கு கொடுப்போம் சொல்லி கொண்டு வந்து கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க. நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்க, அதனால நான் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இல்லப்பா, நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அடுத்த கேள்விக்கு நான் பதில். நீங்க நினைச்ச நாட்டுல நடக்கிற உண்மைகளை சொல்றதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கா? எல்லா விஷயங்களையும் சொல்லு தம்பி, சொல்லு தம்பி, தைரியமா பாரு, சொல்லு. எனக்கு நீங்க சொல்லாம நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியான டேஞ்சரான தெரியுமா? என் படங்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதனால நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஒரு பத்திரிகைக்காரனா, ஒரு எழுத்தாளனா, ஒரு மீடியாக்காரனா பதில் சொல்ற, நான் திருப்பி பதில் பாருங்க எவ்வளவு சைலண்ட் ஆகுங்க. நானும் சைலண்ட். இல்ல உண்மையில நீ பொதுமக்கள் தானே, பொதுமக்கள் ஒருத்தர் தானே, தமிழ்நாட்டுல தானே இருக்க, இவர் தமிழன் தானே, தமிழன் தானே. அதுவே இல்லையா, தெரியலையா? என்ன இப்ப குழப்புறாங்க, தமிழை யாரு இந்து யாரு தெரியல, உங்களுக்கு தெரியல, உங்களை போட்டு குழப்புறாங்க. பதிலையே சொல்ல மாட்டேன்றீங்கப்பா. திருவாரூர் ஜேர்னலிஸ்ட் இவ்வளவு தெளிவா இருக்காங்க சார். நம்ம வாயில இருந்து வரணுமா? நான் பதிலே சொல்லணும். தலைவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு அவருக்கு. பிரகாசம் நீங்க சொல்லுங்க, நீங்க ஓட்டு போடுவீங்க. கூட்டத்துல கூட தலைவர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, தனியா கூட்டணி இருந்துதான் ஜெயிக்கணும், இல்ல தனியா இருந்தாலும் நாங்க வெட்டுக்குவோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கப்பா. மக்கள் சொல்றாங்க, நீ யாரோடையும் சேர்ந்துடாத அந்த தம்பி, உன்னுடைய சுயம் போயிடும், நீ தனியா நின்று ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு. இதுக்கு மேல என்ன சொல்ல? கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறது ஏன் நான் சொல்லலையா? மக்கள் கேட்கிறாங்கப்பா, நீ தனியா நில்லு. நான் சொல்ல காங்கிரஸ் கட்சி என்னையவே கேள்வி வைக்கிறீங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. தொடர்ந்து ஆட்சியில் அதிகாரத்தில் காங்கிரஸ் பங்கு வேணும் அப்படி இருக்க அவங்களோட இரண்டாம் தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தலைவர் விஜய் அவர்களும் அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. காங்கிரஸ்ல இரண்டாம் கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க, அப்படியா? அதான் உங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை பேசியிருக்காங்க. என்னோடைய நான் யாருப்பா? நான் யாரு? அந்த கட்சியில ஏதாவது பதவியில இருக்குன்னா என்ன என்னமோ எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்கிட்ட யார் கூட்டணி பத்தி பேசுவா? நான் விஜயோடைய அப்பா, அவ்வளவுதான். கூட்டணி வேணும்னா அவங்கவுங்க இப்போ காங்கிரஸ் பத்தி கேட்டீங்க. இந்த காங்கிரஸ்க்கு ஒரு சரித்திரம் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. காங்கிரஸ் என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? தெரியுமான்னு அதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்க.
அந்த ஓரளவுக்கு என்ன தெரியும்? இல்லப்பா தம்பி கேக்குறேம்மா, தைரியமா சொல்லுங்கன்ற. சொல்லுங்க. சுதந்திரம் வாங்கி கொடுத்தது சுதந்திரத்துக்காக போராடினவங்க அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு. பவர் இல்ல. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இதுக்கு தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம். நாங்க இல்ல, விஜய் அவர்கள் கொடுக்கிறேன். அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் அந்த வரலாறு தக்க வச்சு இந்த வாய்ப்பை அவங்கதான் பயன்படுத்த. புரியுதா? பயன்படுத்தினோ வேணாமா? சொல்லு தம்பி, நல்லா சொல்லுமா. அதான் அவங்ககிட்ட போய் சொல்லு. என்ன, நான் ரொம்ப தெளிவான விஷயம். நான் தைரியமா பேசுறேன். 1000 மைக் இருந்தா கூட பேசுவேன். நமக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா எல்லாமே மக்களுக்கு என்ன விட அதிகமா தெரிஞ்சு. ஒரு 55-60 வயசு லேடி ஒருத்தன் சொல்றாங்க, வயசானவங்க, நீ 3000 ரூபாய் தானே 4 வருஷமா என்னத்துக்கு நீ பண்ணிட்டு இருந்த, இப்பதான் தெரியுதா நாங்க கஷ்டப்படுறோம்னு. ஒரு நாளைக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறீங்க, எதுக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லல. உங்களை மாதிரி உங்க அம்மா அப்பா சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்க, நான் சொல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னதை சொல்லுவீங்க. எனக்கு சொன்னால உண்மை தானே. படத்துக்கு அரசியலுக்கு சம்பந்தப்படுத்தாதீங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவருக்கு நடிகர் இல்லை. ஒரு அரசியலுக்கு 2 வருஷம் ஆச்சு. படத்தை பத்தி அவர் கவலைப்படல. படத்தை பத்தி அவர் பிளாக்மெயில் பண்ணலாம்னு நடக்கிறது. கரூர் சம்பவத்தான இப்ப இந்த ஜனநாயக படம் வந்துட்டு ஒரு அப்பாவா விஜய்க்கு இப்ப இந்த கரூர் சம்பவத்தான வந்துட்டு இருக்கு. இப்போ ஜனநாயக படம் டிலே ஆகிட்டு இருக்கு. நான் சொல்லிட்டேன், நீங்க ஒரு அரசியலுக்கு வரணும்னா இதெல்லாம் எதுக்கணும், போராடணும், ஜெயிக்கணும். புரியுது? இயற்கை தானே இது. இது வரலாறு தானே. 65 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்தப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. கஷ்டப்பட்டுதான் இந்த வெற்றி கணியை பறிச்சார். அத போல கஷ்டப்படும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.